ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது வந்து லாரி செட் வந்து பார்த்துக்கிட்டோம்னா 24 to 24 வோல்ட்டு கன்வெர்ட்டர் போட்டு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம ரீவொர்க் பண்ண போகிறோம். இந்த ரீவொர்க் ஆம்பை பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஐப்ளேயில் யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் எதுவுமே வைக்கல, ஆன் ஆஃப் சுவிட்ச் எதுவுமே வைக்கல. பேஸ் ட்ரிபிள் பேலன்ஸ் வச்சுருக்காங்க. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப் ஊஃபர் 2.1 வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கண்ட்ரோல், அதாவது வந்து சப்பும் லெஃப்ட் ரைட்டும் ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி, அதாவது வந்து ரெண்டுமே இன்புட் கொடுத்து பண்ணியிருக்காங்க கண்ட்ரோலரு. இதில் உள்ளே என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, உள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் பிரிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பிரித்ததில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, GR 24 to 24 கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெச்டி கன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து LM3 to 4 பிடி வந்து பார்த்துட்டோம்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. LM3 to 4 அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபுல், அதாவது வந்து பிடி போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஐப்ளேயில் யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லியிருந்தேன். சப் ஊஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 24, இந்த சப் ஊஃபர் வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. 24 வோல்ட் யூஸ் பண்ணுற மாதிரி. அதேமாதிரி கெயின் செக்ஷன் இதுலேயே இருக்குது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 4N91 நான் பிரிச்சுட்டேன் முன்னாடியே. 4N41 வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கும், 4N41 வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கும், அதேமாதிரி 4N91 வந்து பார்த்திங்கன்னா மோனோவாக சப் ஊஃபருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்துட்டோம்னா எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ளஸ்ஸு மைனஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு கஸ்டமர் எப்போ தேவையோ அப்போ வந்து அதாவது வந்து லைன் மட்டும் கொடுத்து ஜாயிண்ட் அடிச்சுக்கிறாங்க, ப்ளஸ்ஸு மைனஸு. இதில் ஸ்பீக்கர் அவுட் வந்து பார்த்திங்கன்னா வேக்கோ ஒயர் போட்டிருக்காங்க. வேக்கோ ஒயர் போட்டிருக்காங்க. ஃபேன் வந்து பார்த்துட்டோம்னா எஸ்டிஎன்னில் 24 வோல்ட்டு போட்டிருக்காங்க. ஸ்பீக்கர் சாக்கெட்டில் எதுவுமே போடல, வேக்கோ ஒயர்லேயே எடுத்துட்டாங்க. எஸ்டிஎன்னில் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு பார்த்தாலே தெரியும், 24 வோல்ட்டு போட்டிருக்காங்க. அதேமாதிரி அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹீட் சிங்க் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா ஒட்டி போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒட்டி போடும்போது என்ன ஆச்சுன்னா, அங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபேனுடைய இது எல்லாமே ஹீட் சிங்க், அதை வந்து ஹீட் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது அதை வந்து எரிஞ்சு அதில் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அதில் வந்து பார்த்துட்டோம்னா டெக்னீஷியன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒட்டி, அதாவது வந்து ஹீட் சிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனோட ஒட்டி போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சு ரீவொர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துடுறாங்க. அதாவது வந்து 12 வோல்ட்டு ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்துட்டோம்னா 12 வோல்ட்டு இது ஐசி போட்டு, அதுலேருந்து 5 வோல்ட்டு ஐசி போட்டு அதுலேருந்து எடுத்துருக்கிறாங்க. ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி அதுலேருந்து 5 வோல்ட்டுக்கு கன்வெர்ட்டருக்கு, அதாவது வந்து MP3 மாடியூலுக்கு எடுத்திருக்காங்க. அதேமாதிரி இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீவொர்க் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கன்வெர்ட்டர் அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி LM3 to 4 பிடி வந்து பார்த்திங்கன்னா அதே யூஸ் பண்ணிக்க போகிறோம். மற்றபடி எல்லாமே அப்படியே இருக்கும். நம்ம சப்பு ப்ரீ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வசந்தில் கிராண்டு போட போகிறோம். அதே மாதிரி லெஃப்ட் ரைட் வந்து பார்த்துட்டோம்னா 4N41 வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லாரிக்கு வந்து பார்த்துட்டோம்னா மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 8 இன்ச்சு 10 இன்ச்சு போடலாம். அதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா மேட்சிங்காக இருக்கும். அதேமாதிரி 6 இன்ச்சு போட்டோம் அப்படின்னா காயில் கருகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காயில் வந்து பார்த்துட்டோம்னா அந்தளவுக்கு இது ஆகாது. காயில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஹீட் ஆகி வால்யூம் வச்சாங்க அப்படின்னா டக்குன்னு போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கஸ்டமர் மெயின் என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அப்படின்னா, லெஃப்ட் ரைட் வந்து பார்த்துட்டோம்னா காயில் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா கருகுதுங்க, அதனால் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்டிகே ஐசிலேயே வேறு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4N41 வெளியே எடுத்துகிட்டு 4293 வந்து பார்த்திங்கன்னா போட்டுவிட போகிறோம். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சப்பு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 10 இன்ச்சில் சாம்கான் 4 ஓம் போடுறாங்க. அப்படிங்கும்போது எஸ்டிகே 419 வந்து பார்த்திங்கன்னா மோனோ பண்ணி போட்டிருக்காங்க. மோனோவில் வந்து பார்த்திங்கன்னா 419 வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டெப்த் இருக்காது. அதனால் அதை எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ஃபெட்டு மோனோவில் யூடி ரவி இந்த மாதிரி போர்டில் இல்லை சக்தி இந்த மாதிரி இதில் போட போகிறோம். அதில் போடும்போது அப்படின்னா நல்லா வோல்டேஜும் கரெக்டாக மேனேஜ் ஆகும். அதேமாதிரி பவரும் நல்லா இருக்கும். ஹெவியாக 10 இன்ச்சுக்கு போதுமான அளவு தான் அது. அதேமாதிரி லாரிக்கு போடும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா 12 இன்ச்சு போட்டுக்கோங்க கண்டிப்பாக. அதாவது வந்து 4 வீலரில் அதாவது வந்து ஆட்டோ இந்த மாதிரி செட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபெட்டு போட ஆரம்பிச்சிங்க, எஸ்டிகே போட வேணாம். இது முன்னாடி செஞ்சனால எஸ்டிகே போட்டு செஞ்சுருக்காங்க.
அதுமாதிரி லாரிக்கு போடும்போது 10 இன்ச்சு 8 இன்ச்சு இந்த மாதிரி சப்பெல்லாம் யூஸே பண்ண வேணாம். ஸ்ட்ரைட்டாக 12 இன்ச்சுக்கு போயிருங்க. 12 இன்ச்சில் மேக்னெட்ஸு, புல் ஸ்டோன் இந்த மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஎல் இந்த மாதிரி மூவ் ஆகிக்காங்க. தயவு செஞ்சு 10 இன்ச் யூஸ் பண்ண வேணாம். அந்தளவுக்கு பேஸ் எஃபெக்ட் இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நான் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ உங்களுக்காக நான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் மேலே அப்படியே மட்டும் எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன் நான். அதே மாதிரி நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதாவது வந்து ரீல்ஸ் போட்டிருப்பேன். கொண்டு போய் அதாவது வந்து டிஸ்பிளே போயிடுச்சு, மொபைல் டிஸ்பிளே மாற்ற கொடுத்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதேமாதிரி பார்ட் 2 வந்து பார்த்துட்டோம்னா டெஸ்ட் லேம்ப் பற்றி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கேட்டிருந்தீங்க. அது வந்து பார்த்துட்டோம்னா இன்றைக்கி ஈவினிங், அதாவது வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டுறேன் கண்டிப்பாக. அது கொஞ்சம் டிலேயில் இருக்குது ஒர்க்கு. இந்த டிஸ்பிளே போனதுனால எனக்கு அதே பெரிய ஒர்க்காக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக வீடியோ போட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதேமாதிரி கால் பண்ணாலும் ஓகே. வண்டி செட்டு அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணிடுங்க. அதேமாதிரி வீட்டுக்கு செய்யணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ரீஒர்க் அப்படின்னா கண்டிப்பாக சிறந்த முறையில் நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். இது எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பொருள் வாங்கிட்டுருக்கோம். வாங்கி முடிச்சுட்டு அது வந்து பார்த்துட்டோம்னா வாங்கிட்டு நான் இன்றைக்கி ஈவினிங் இல்லைனா டுமாரோ நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் வீடியோ இது வந்து பார்த்துட்டோன்னா டெஸ்டிங்காக இருக்கட்டும். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் போட்டிருப்பேன் நான். இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதேமாதிரி கார்னரில் ஏதோ ஒரு சைடு கொடுக்குறேன். அப்படியே செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்னென்ன போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்டிங் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் போஸ்ட் பண்ணுவேன். அதேமாதிரி அதுலேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஆம்ப் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ரீஒர்க்காக இருக்கட்டும், இல்லை புதுசாக செய்யணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிறந்த முறையில் நம்ம வந்து பார்த்தோன்னா பண்ணிக்கலாம். அதேமாதிரி லோ பட்ஜெட்டில் வேணுனாலும் சரி, ஹை பட்ஜெட்டில் வேணுனாலும் சரி கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். டவுட்டு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆம்ப் செஞ்சால் தான் நான் வந்து பார்த்தோன்னா கிளியர் பண்ணுவேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் டவுட் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக டவுட் வந்து பார்த்தோன்னா நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன் நான். அதேமாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் பிகினராக இருக்கவங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் மெயினாக பிகினருக்காக மட்டும் தான் போடுறது நான் வீடியோவே. பிகினருக்காக என்ன நான் இதில் வந்து இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது வந்து MP3 போர்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரீ போர்ட்லேருந்து எடுக்கக்கூடாது. ப்ரீ போர்ட்லேருந்து எடுக்க வேணாம். 12.0.12 அதாவது வீட்டு செட்டு செய்யும்போது 12.0.12 வந்து பார்த்தோம்னா தனியாக செஞ்சுக்கலாம். இல்லைனா பக் கன்வெர்ட்டர் போட்டு தனியாக எடுத்து அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம். பட் ப்ரீலேருந்து எடுக்க வேணாம். அது ஒன்று. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு டைம் கம்ப்ளைண்ட் ஆகுது. இந்த செட்டில் கம்ப்ளைண்ட் ஆகுது. நானும் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. பட் இந்த செட்டில் அந்த கம்ப்ளைண்ட் வருது. ஏன் அப்படின்னா 5 வோல்ட், அதாவது பென்ட்ரைவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா தள்ள மாட்டேங்குது. அது ஒரு கம்ப்ளைண்ட்டு. அடுத்து அந்த போர்டு தான் மாற்றணும் அதுக்காக. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீட் சிங்க் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஃபேனோட ஒட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் கருப்பாக இருக்கிறது. நான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். அதனால் நிறையா இல்லை. பட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டோன்னா ஃபேன்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஃபேன்கிட்ட எவ்வளோ குப்பை டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணிட்டேன். நான் நேற்று நைட்டு வந்துச்சு செட்டு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் க்ளீன் பண்ணி வீடியோ நான் போட்டுட்டேன். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வேக் ஒயர் வந்து பார்த்துக்கிட்டோம்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேப் ஒட்டி கொடுத்துருக்காங்க. அதில் அந்த ஹோல்டர் மாதிரி வச்சு கொடுத்துருக்கலாம். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பீக்கர் சர்க்யூட் வந்து கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக வேக் ஒயர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி எஸ்டிகே ஐசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் ஐசியாக இருந்தாலும் சரி, இல்லை சைனா ஐசி, கொரியா எதாக இருந்தாலும் சரி, டெக்னீஷியன் வந்து பார்த்தோம்னா ஃபியூஸை போடாமல் ஸ்ட்ரைட்டாக எடுத்து கொடுத்துருக்காரு. ஃபியூஸு கண்டிப்பாக எஸ்டிகே ஐசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டுருங்க. ஃபியூஸ் 4 ஃபியூஸ் வருமா, அந்த 4 ஃபியூஸ் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆயிரும். நம்ம ஃபியூஸ் மாற்றி போட்டு நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது, அதேமாதிரி ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா அது எதனால் போயிடுச்சுன்னு பார்த்துட்டு தான் அடுத்து ஓடணும். எடுத்தோடனே ஃபியூஸ் மாற்றக்கூடாது. அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்ல வரேன் நான். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக 4 ஃபியூஸ் வந்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஸ்பீக்கர் லைனோ இல்லை ஏதாவது வந்து உரசிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். நம்ம அடுத்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம ஃபியூஸ் போட்டுருக்கலாம். பட் ஃபியூஸ் போடாமல் டைரெக்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பீக்கர் லைன்லேருந்து எடுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக கீழேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு டிலே இருக்குது. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்துட்டோம்னா கிளே மாதிரி இந்த எம்சில் இருக்குது இல்லையா, அது வச்சு ஒட்டியிருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா போர்டு எடுக்கவே முடியல. அந்த மாதிரி வந்து பண்ண வேணாம்.
ஸ்க்ரூ அதாவது வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அது கரெக்டாக நின்றுக்கும். இப்போ பாருங்கள் நான் போர்டு எடுக்கும்போது அது உடஞ்சிருச்சு, அது ஃபுல்லாக ஃபிட் ஆயிருச்சு. அதே மாதிரி அந்த மாதிரி பண்ண வேணாம் யாரும். க்ளே வந்து அதாவது வந்து எம்சில் இந்த மாதிரி வந்துட்டு எதுவும் போட வேணாம். இந்த பக்கம் பாருங்கள் க்ளே தான் வச்சுருக்காங்க. க்ளே எம்சில் இந்த மாதிரிலாம் எதுவும் போட வேணாம். ஸ்க்ரூ போட்டு நீட்டாக முறுக்கிட்டோம் அப்படின்னா நீட்டாக நின்றுக்கும் அது. அந்த மாதிரி கான்செப்ட்டில் வாங்க. ஓகே, நான் உங்கள் தனுஸ்ரீ வீடியோஸ். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம்னா அவ்வளோதான், முடிச்சிக்கலாம். ஏதாவது டவுட்டு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக தெரிவிக்கிறேன் நான். அதே மாதிரி ஆம்ப் யாராருக்கு வேணும் இல்லை ரீஒர்க் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம் நம்ம. ஓகே, இந்த ஃபுல் டீட்டெயில் வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு போட்டுருவேன் நான். நாளைக்கு அதாவது வந்து ஃபுல்லாக ரீஒர்க் முடிச்சுட்டு நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நீட்டாக நான் நாளைக்கு காலையில் நான் போட்டுருவேன் நான். அதே மாதிரி டெஸ்டிங் வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிக்கலாம். நான் வந்து தனுஸ்ரீ ஆடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.